சீமான் அன்று சொன்னார். வாக்கெடுப்பு இயந்திரங்கள் வைத்திருக்கும் 2 நாடுகள் நைஜீரியாவும் இந்தியாவும். மற்ற வளர்ந்த நாடுகள் வாக்கு இயந்திர முறைகளை மாற்றி வாக்கு சீட்டுக்கு வந்தார்கள். இதில் அனைத்து பித்தலாட்டமும் செய்ய முடியும் என்று சீமான் சொன்னார். 4 கட்டங்களாக நடந்து முடிந்த 379 மக்களவை தேர்தல் முடிவில் அறிவிக்கப்பட்டதை விட 18.6 லட்சமும், 2ஆம் கட்டம் தேர்தலில் அதுபோல் 32.2 லட்சமும், 3ஆம் கட்ட தேர்தலில் 22.1 லட்சமும், 4ஆம் கட்டத்தில் 33.9 லட்சமும் அதிகம் என மாற்றி அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இதில் மாநிலங்கள் வாரியாக பார்த்தோமானால் கேரளாவில் 12.4 லட்சமும், அசாமில் 10.3 லட்சமும், மகாராஷ்டிராவில் 16.7 லட்சமும், ஆந்திராவில் 17.2 லட்சமும், ஆக மொத்தத்தில் தேர்தல் முடிவடைந்த நாள் அறிவித்ததை விட 1,07,00,000 வாக்குகள் அதிகமாக சொல்கிறது. அதாவது தேர்தல் முடிந்த நாள் 76.5% என சொன்ன தேர்தல் ஆணையம் இரண்டாவதாக 80.7% என கூட்டி அறிவித்திருக்கிறது. இதனால் 1,07,00,000 வாக்குகள் அதிகமாகிறது. இது யாருக்கு லாபம் என தெரியவில்லை. ஜூன் 4 வரை காத்திருப்போம். ஆகவே சீமான் சொல்கிற மாதிரி அனைத்தும் நடந்து வருகிறது. என்ன டிஜிட்டல் இந்தியா என்று பல தடவை அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து சீமானுடன் பயணிப்போம் வருங்கால தேச நலனுக்காக. பரிவர்த்தனைட்டீங்க, நான் எவ்வளோ பணம் போடுறேன், எங்கே போகுது, எல்லாத்தையுமே கேட்க முடியும், கண்காணிக்க முடியும் போது இந்த வாக்கு யாருக்கு போகுது என்னன்னு பண்ண முடியாதா? சிஸ்டம் தானே அது, ஒரு பெட்டி, நம்ம கண்டுபிடிச்ச பெட்டி தானே. அதில் இதை பண்ணணும் மாற முடியாதா? தாராளமாக பண்ண முடியும். வாக்கு எந்திரத்தை விட்டுட்டு வாக்கு சீட்டு முறைக்கு வாங்கினா வர்றதில்லை. அமைப்பு முறையில் நிறைய நம்ம மாறுதல்கள் கொண்டு வரணும். முதல்ல வாக்கு எந்திர முறையை ஒழிக்கணும், வாக்கு சீட்டு முறைக்கு வரணும். எங்கள் அண்ணன் சொன்னதுதான், இந்த இவிஎம்ங்கிற அந்த வாக்கு எந்திரம் மட்டும் இல்லைன்னா வெல்லவே முடியாது. அதில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறா. நான் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை சட்டத்துக்குறா கதவை திறந்துடுறா, 300 பெட்டி அதுலேருந்து எடுத்துகிட்டு வரான். ஒரு பெரிய விடுதியில் வாக்கு எந்திரத்தை தலைக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டில் என்ன, நீ உலகத்திலே 2 நாடு தான் இந்த வாக்கு எந்திரத்தை பயன்படுத்துது. ஒன்று நைஜீரியா, இன்னொன்று இந்த நம்ம இந்தியா. இந்த 2மே ஊழல்ல பெருத்த நாடு.